எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்ற ஒரு படத்தோட ஷோ பார்த்துட்டு வெளியில் வந்தோம். வெளியே வந்த சந்தோஷத்தில் உங்ககிட்ட பேசுகிறோம். நிறைய படம் இப்போ சமீபத்தில் நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய ஜானர் ஆஃப் மூவிஸ் வருது. இதில் வந்து ஹாட்ஸ்பாட் 1 ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு கனெக்ட் ஆகும் இந்த படம். உடனே கனெக்ட் ஆகலைனாலும் கனெக்ட் ஆகிற மாதிரி படத்தோட ஓப்பனிங்லேயே டேரக்டரே ஒரு விஷயத்த அந்த இதை ஒரு ரீகேப் மட்டும் காமிச்சிட்டு மறுபடியும் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆந்தாலஜி ஒரு 4 கதைகள் இல்லையா, மூணு கதைகள். அந்த 3 கதையிலையுமே வந்து ஒவ்வொரு கதையிலையுமே பயங்கரமான ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க படத்தில். ஸோ உண்மையாகவே வந்து இதில் நடித்த அத்தனை பேருமே வந்து அண்ணன் கதிர் அண்ணன் வந்து பயங்கரமாக ஒவ்வொரு கவுண்டருமே வந்து தியேட்டர் பிளாஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபன் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குண்ணே. தேங்க்ஸ்ப்பா. எக்ஸ்பெக்டே பண்ணல. இல்லை, அது காரணம் வந்து டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் தான். ஸோ எல்லாரும் ஒரு செட் ஆஃப் படம் எடுக்கும்போது அவரோட விஷன் வந்து வேறு மாதிரி இருக்குது. எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும். ஸோ நடித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். குறிப்பாக வந்து அவரே சொல்லிக்கிறார் வீரன் தன்னை உணர்ந்த தருணம். அப்படி இல்லைங்க, நான் ஃப்ரண்ட் சீட்டில் இருந்தேன், டக்குன்னு வந்துட்டேன். அதனால் இல்லை எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். ஒவ்வொரு எமோஷ்னல் இருக்குது, காமெடி அல்டிமேட்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இன்டர்வலுக்கு முன்னாடி எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒரு எல்லாருக்கும் எம்எஸ் பாஸ்கர் சார், தம்பி ராமையா அண்ணெல்லாம் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னொன்று கரண்ட்டாக நம்ம என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கோமோ இதெல்லாம் உள்ள படத்தில் இருந்தது. இன்னும் சால சிறந்ததாக இருந்தது, சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள், தேட்டருக்கு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ என்டையர் டீம். முக்கியமாக வந்து விக்னேஷ் கார்த்திக், அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு டைரக்டர். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. தலையில எண்ணெய் வைக்கலன்னு சொல்லிட்டு அசாரம் நடிச்சு ஃபர்ஸ்ட் படத்துல ஸ்டார்ட் பண்ணி இப்போ அவருடைய படம் ஆல்ரெடி வந்து பயங்கர ஹிட் ஆயிருக்கு. அப்புறம் திட்டம் 2, அப்புறம் ஹாட்ஸ்பாட் 1, ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்னு ஒரு 4வது படத்தில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணுறோம். அடுத்தடுத்த லெவல் எல்லாரும் போயிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கதிர் இருக்காரு, எம்எஸ் பாஸ்கர் சார் இருக்காங்க, தம்பி ராமையா சார் இருக்காங்க, அஸ்வின் இருக்காரு, ரக்ஷன் இருக்காரு. இந்த மாதிரி நிறையா என்டையராக உங்களுக்கு பிடிச்ச எல்லாருமே இருப்பாங்க. நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா வந்து நம்ம பேசுகிற எல்லாத்துக்கும் வந்து தேட்டரில் வந்து கிளாப் பண்ணுறாங்க, மக்கள் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா படத்துலையும் என்னை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஹாட்ஸ்பாட் 2 பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஏன்னா எல்லாருமே வந்து சூப்பராக அவங்கவுங்களுடைய ஒரு ரோல் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து அஸ்வின் ப்ரோ இதில் லாஸ்ட்டில் வந்து பயங்கரமாக அவர் பண்ண ரோல்லாம் வந்து பயங்கர ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. தியேட்டரே வந்து எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸில் வந்து பயங்கர பிளாஸ்ட்டாக வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் நடித்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த படம் பயங்கரமாக வந்து சக்ஸஸ் ஆகும். எல்லாருமே தியேட்டரில் வந்து அண்ட் முக்கியமாக இதில் வந்து அமர்ன்னு சொல்லிட்டு எங்களுடைய டீமில் KPY டீம்லேருந்து வெளியே வந்த எப்படி கதிர் வந்து இப்போ நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரோ அந்த மாதிரி கூடிய சீக்கிரத்தில் அமர் நிறைய படத்தில் இருப்பாருன்றது இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுது. அமருடைய காமெடியும் பயங்கரமாக பிளாஸ்டாக இருந்தது, என்ஜாய் பண்ணாங்க. அவன் போடுற ஒவ்வொரு கவுண்டருமே வந்து தேட்டரே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கதீர் வந்து அது நான் சொன்னால் நல்லா இருக்கு. நீங்கள் படம் பாருங்க, படமே சூப்பராக இருக்கும். எல்லாருமே 6 அடிச்சிருக்காங்க. படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ராணவ் சொல்லுவார். சொல்லுங்க. என்ன சொல்றாரு? படம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. 3 கதை வச்சுருக்காங்க. 3 கதையும் செம்மையாக இருக்குது. சொல்லுங்கள் அடுத்து. ஹாட்ஸ்பாட் 1 மிஸ் பண்ணவங்க முதல்ல அதை போய் பாருங்கள். ஹாட்ஸ்பாட் 2 மிஸ்ஸே பண்ணாதீங்க, தேட்டரில் பார்க்கணும். ஒவ்வொரு சீனு, ஒவ்வொரு டைலாக்கு கிளாப்ஸ் பறக்குது தேட்டரில். சீரியஸ்லி விக்னேஷ் கார்த்திக் ஹேட்ஸ் ஆஃப். ரக்ஷன் அப்புறம் அஸ்வின் இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சீனில் வந்து தம்பி ராமையா வருவார், தேட்டரு பறக்கும். அதே மாதிரி ஒரு சீனில் எம்எஸ் பாஸ்கர். ஒவ்வொரு ஆக்டரும் இந்த டைரக்டர்கிட்ட நடிக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி ஒரு சின்ன கேரக்டரை கூட அவ்வளோ அற்புதமாக எடுத்திருக்கிறாரு. எந்த இடத்துலையும் ஸ்க்ரீன் பேலையோ கதையிலையோ ஒரு தேய்வு இல்லாமல் அற்புதமாக எடுத்திருக்காரு. ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிக்கலன்னா ஓடிடுவேன் இந்த கேமரா பார்த்து பயந்து. நின்று
இவனை தாண்டி கியூவை பிரேக் பண்ணிட்டு வந்து நான் பேசுறதுக்கு காரணம், ப்ளீஸ் டோன்ட் மிஸ் திஸ் மூவி ஹாட்ஸ்பாட் 2. அப்படியே ஹாட்ஸ்பாட் 1ஐயும் பாருந்துருங்க. இது பார்க்கலனாலும் இது புரியும், பட் பாருங்க. ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம் அண்ட் டு ஆல் த பீப்புள் ஹூ ஆக்டட். ஒரு சின்ன ரோல் இப்போ ஒருத்தர் வந்து பேசியிருந்தார் பாருங்க, அவர் ஒரு டிவி இன்டர்வியூவில் வருவார், ஒருத்தரை கூட மிஸ் பண்ணாதீங்க, சூப்பராக இருந்துச்சு. பேசு. இல்லை, சென்சிபிளான மேட்ரை வந்து ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப அழகாகவும் சொல்லியிருக்காங்க. டேரக்டராக இருக்கட்டும், ப்ளஸ் ப்ரொடியூசர் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு முயற்சி எடுத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசர் சுரேஷ் அண்ணாக்கு அண்ணா வேறு லெவல் கலக்கிட்டீங்கண்ணா நீங்கள், சீரியஸாகவே. ஹாய்ண்ணா ஹாய். ஸோ படம் பார்த்தோம். டேய் இங்கே பாரு. ஓகே சரி, யாரோ ஒரு ஆள் பேச ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணு. என்ன சார் இப்படி கேட்குறது? மக்களே, ஹாட்ஸ்பாட் 2 வந்து படம் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆமாம். ஸோ ஓவராலாக வந்து ஒரு படத்துக்காக வந்தோம். உள்ள 4-5 படங்கள் வந்து நிறைய கதைக்களம்லாம் ட்ராவல் ஆகி ஓவராலாக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கலகலப்பாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும்போது தான் எங்களை மாதிரி நிறைய டெபியூ ஆக்டர்ஸ்க்குலாம் இன்னும் நிறைய என்கரேஜ்மெண்ட்டு, நாங்களும் இந்த மாதிரி நிறைய ஜானர்ஸ்லாம் ட்ரை பண்ணோன்ட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற பிடிச்ச மாதிரியான ஒரு படமாக இருந்தது. ஸோ நாங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் தேட்டர்ஸ்க்கு வந்து ஹாட்ஸ்பாட் 2 என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான படம். டைலாக்ஸ் வந்து அல்டிமேட். ரொம்ப நிறைய இடத்துல வந்து இந்த குபீர் சிரிப்புன்னுவாங்களா, அது வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு சூப்பரான படம். நிறைய வந்து இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படங்கள் இருந்தது. நச்சுன்னு ஒரு பஞ்சோட முடிக்கிற மாதிரி இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு விக்னேஷ் கார்த்திக், ரொம்ப க்ரியேட்டிவாக அந்த படம் பண்ணியிருக்காரு. சூப்பர். மைக் பத்திரம் அதான் ஓ. ஸோ எல்லாருமே வந்து தேட்டரில் பாருங்கள் ஹாட்ஸ்பாட் 2. ஆமாம், தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. அது ஹாட்ஸ்பாட் 2 ரொம்ப நல்லா இருந்தது படம். இந்த மாதிரி படங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாம் திரையரங்கில் வந்து பார்க்கணும். 3 கதையுமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. எல்லாரும் தியேட்டரை விட்டு எழுந்து போகும்போது கிளாப் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த படம் இருக்குது. ஸோ ஐ எம் விஷிங் த டீம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். ஹாட்ஸ்பாட் வந்து சமூகத்தில் இருக்க எப்பவுமே ஒரு விஷயத்த இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். அந்த மாதிரி இந்த செகண்ட் பார்ட்டும் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு காமிச்சிருக்கு. படத்தில் கேட்ட மாதிரி ஒரு படம் வந்து ஏன் ஒரு கருத்து சொல்லணும், ஒரு கேள்வி கேட்கக்கூடாதுன்ற மாதிரி இந்த படத்தில் நிறையா கேள்விகள் இருக்குது. ஸோ எல்லாரும் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். டெலிட் பண்ணிடுங்க. பரவாயில்ல போட்ட என்ன. இப்போ நாங்கள் ஹார்ட் பீட் டீமாக வந்து பார்க்க வந்தோம். சூப்பராக இருந்தது மூவி. ஹாட்ஸ்பாட் 2 ரொம்ப நல்லா இருக்கு. 4 போர்ஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்கு. ஒரு 3 போர்ஷன் 3 போர்ஷனுமே சொல்கிறேன் வந்து. அது ஒன்றும் இல்லை, அது நடுவில் பவானி சங்கர் வந்து போகிறதுனால 4 போர்ஷன் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. பார்த்தது பிரிச்சு ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சது. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருமே பார்க்குற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். மாஸ்டர் இதில் நடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. என்ன பண்ணுறீங்க? ஓ, புரிஞ்சு போச்சு. ஸோ நாங்களாம் ஒன்றா இருந்தோம். இப்போ ஒன்றா வந்து மாஸ்டர் பண்ண படத்தை அதில். ஆமாம், நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நிறைய இருக்குது. சரி, அழுவாதீங்க. விக்னேஷ் கார்த்திக் அவரோட தாட் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. மாஸ்டர் பேசுகிறேன். நீங்கள் என்னை பற்றி இல்லை, ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மூவி வந்து பார்த்தது. ஏன்னா சீன் பை சீன் எல்லாமே வந்துட்டு கிளாப்ஸ் பறக்குது. அதுவும் இல்லாமல் மிஸ்டர் ரகு வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதை அவர் சொன்னால் அதெல்லாம் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. நிஜமாக சூப்பராக இருந்ததுங்க. ஒரு கடையுமே செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ மக்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் சூப்பராக இருக்கும்னா படத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் பயங்கரமாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள். ஒரு கதையிலையுமே ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ மெசேஜ் சூப்பர் மெசேஜ். சொல்லுங்கள் நடித்தவரே. இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மொமெண்ட்டு. நான் எப்போவுமே வந்து ஒரு படத்தில் சாங் பண்ணிவிட்டு அந்த சாங்கை மட்டுமே பார்ப்பேன். பட் இந்த படத்தில் வந்து நானும் நடிச்சிருக்கேன்
அதை நானே பார்க்கும்போது எனக்கு தெரியல. தான் இருந்தது அதான் சொல்ல வரேன். இல்லை அப்படி இல்லை, எப்பவுமே வந்து என்னோடய சப்போர்ட் வந்து இவங்க தான். உள்ளே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, பட் வெளியே வந்து இந்த மாதிரி இல்லை. ஆமா ஐயோ நான் அதான் போயிடுவோம் உங்க 2 பேருக்கு நடுவுல நிக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து இந்த சான்ஸ் கொடுத்த விக்னேஷ் கார்த்திக்கும் அண்ட் தென் ப்ரொடியூசர் பாலா சார் அண்ட் தென் சிக்ஸர் என்டர்டெயின்மெண்ட் தினேஷ், இவங்க மூலிமா தான் நம்மளுக்கு இது கிடச்சிது. இது மூலிமா அந்த ஹாட்ஸ்பாட் மாதிரி அப்படியே கனெக்ட் பண்ணி அப்படியே வேறு படத்தில் அப்படியே ஒரு ஆக்டிங்காக இவங்க கூட சேர்ந்து அப்படியே நான் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களோட பிளஸ்ஸிங், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தயவு செஞ்சு எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி இது. நம்ம எல்லாருக்குமே எங்கள் ஜென்ரேஷன், யங் ஜென்ரேஷன், எங்கள் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு மூவியாக இருக்குது. யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க. 2026 நியூ இயர் வந்து இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா தயவு செய்து தியேட்டர்ல வந்து பாருங்க, லைக் பண்ணுங்க சரிங்களா? அவர் ரொம்ப நம்ம பார்த்துட்டே இருக்காரு. அவர் பேரு சொல்லமா ஏமா நீ சொல்ல மாட்டேன். ஹாட்ஸ்பாட் 1க்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு ப்ரொடக்ஷன்ல வந்து இவ்வளோ பெரிய ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு மெசேஜ் வந்து கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம். எல்லா பாட்டுமே வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் 2 பார்த்துருவோம், நல்ல மெசேஜ். அடுத்த 2 பார்த்தா இன்னுமே சூப்பராக இருக்கும். லவ் எப்படி இருக்கும் அண்ட் பீப்புள் வந்து எப்படி எதை நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் எல்லாமே வந்து இதில் இருக்குது. அண்ட் விக்னேஷ் கார்த்திக் சார் நல்லா பண்ணியிருக்காரு. அதில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. இவங்களை பார்க்கும்போது நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருக்கோம், ஆனால் அவங்களோட கேரக்டர் ப்ளே வேறு மாதிரி இருக்கும். பிரகிடா அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஓபி சார், ஜோசப் சார் பண்ணியிருக்காரு. அப்பதான் உங்க ஆங்கிள் சூப்பரா வைப்பாரு. பாராட்டு. ஓகே தேங்க்யூ கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனந்த். வாங்கம்மா. ஸோ ஹாட்ஸ்பாட் டூ மச் வந்துட்டு இப்போ தான் பார்த்துட்டு வெளில வந்தோம். ஃபர்ஸ்ட்லி இந்த ப்ராஜெக்ட்ஸில் நிறைய தெரிஞ்சவங்க, வெரி நியர் டியர் ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதில் பாட்டாக வந்திருக்காங்க. அதுக்காக வரதை தாண்டி இந்த படம் வந்துட்டு சம் கிரியேட்டிவ்ஸ் ஹேவ் அ வாய்ஸ். அந்த வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். விக்னேஷ் கார்த்திக் சினிமான்னு போடுறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு ஃபிலிம்ஸை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. ஒரு படம் பதில் மட்டும் சொல்ல தேவையில்லை, நல்ல கேள்விகளை எழுப்பணும்னு சொல்கிறதுல ரொம்ப அந்த வாய்ஸ் ரொம்ப நல்லாவே எல்லா ஷார்ட் ஸ்டோரிஸ்லேயும் வந்துட்டுருக்கு. அண்ட் நடித்தவங்க எல்லாருமே அற்புதமாக பண்ணியிருக்காங்க. பவானிஸ்ரீயாக இருக்கட்டும், அஸ்வினாக இருக்கட்டும், ஆதித்யா பாஸ்கராக இருக்கட்டும், எம்எஸ் பாஸ்கர் சார் ஒரு படத்தில் வந்துட்டு அவர் இப்போ பேசின ஒரு கண்டென்ட்டுக்கு ஆப்போசிட்டாகவும் அதே மாதிரி அவ்வளோ கன்வின்சிங்காக பேசியிருந்தார். இதே படத்தில் அதுக்கான நேர்மாறான கருத்தையும் அவ்வளோ அழகாக பேசியிருந்தார். எல்லாத்தையும் தாண்டி பிரிகடா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வெரி போல்ட் ரோல், டிஃப்ரெண்ட்டான கெட்டப்ஸ் அண்ட் ஆமாம் கதைக்களம் எல்லாமே அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தரோட நடிப்பும் எக்ஸாக்ட்லி ரொம்ப காமெடியாகவும் இருக்குது. குடும்பத்தோட உட்காந்து அழகாக பார்க்கலாம், சந்தோஷமாக போகலாம். ஆமாம் சந்தோஷமாக போகலாம். ஒவ்வொரு டைலாகும் வேற லெவலில் இருக்குது. ஒவ்வொரு டைலாகும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் பிடிச்ச படம். ஆனால் வித்தியாசமான கதைக்களம் இந்த படம். டன் அதுதான். ஸோ விஷிங் தெம் ஆல் த வெரி பெஸ்ட். ஃபார் ஷுர் ரொம்ப சில படங்கள் வந்துட்டு இட் வில் லீவ் அன் இம்பேக்ட். வெரி நைஸ் ஃபிலிம். கோ வாட்ச் அண்ட் ஹேவ் ஃபன். தேங்க்யூ. நல்ல படம். எல்லாருமே பார்க்கலாம் தேட்டரில் போய். நன்றி, வணக்கம். ஹாய். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹாய் மீடியா ப்ரெஸ் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. ஹாட்ஸ்பாட் ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு யங்கான டீம் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. ஒரு பெரிய வெல்கம் கிடச்சிது. அதே மாதிரி தான் ஹாட்ஸ்பாட் 2 ஆரம்பிக்கும் போதே வந்து உள்ளே இருந்த காஸ்ட் எல்லாரும் சொல்லும் போது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஃப்ரேமில் இருக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி கிடைச்ச ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு விக்னேஷ் கார்த்திக் சார் அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக என்டர்டெய்னிங்காக கொடுக்குற ப்ராஜெக்டையுமே அழகாக தே சப்போர்ட்டட் வெல். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் திஸ் இஸ் அவர் டீம். எஸ் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நாங்கள்லாம் ஒரு பாட்டாக இருக்கிறது. ஆமாம்.
ஸோ யா அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலாக இந்த படத்தில் நடித்தது. அண்ட் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குட் காஸ்க்காகவும் நம்ம வாழ்க்கையில் அண்ட் இப்போ இருக்க காலத்தில் நடக்கிற விஷயத்தை பற்றி ஒரு வாய்ஸாக பேசுறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை நாங்கள் பண்ணியிருக்கோன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் எங்கள் டைரக்டருக்கு. ஏன்னா வணக்கம் சொல்லி உங்களை பற்றி தான் பெருமையாக பேசிட்டு இருந்தோம். ஸோ யா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எஸ் இப்போதான் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, அவங்க தான் பேசுவாங்க. எஸ் கோ ஹெட். ஓ இப்போதான் ரெடியா? இவ்வளோ நேரம் ரோலே பண்ணலையா? பண்ணிட்டு தான் இருந்தீங்களா? ரோல் கேட்கலையா? அண்ணே ஒண்ணுமே ரெக்கார்ட் ஆகலையா? ஐயோ திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. அது அப்புறமா ஓகே ஃபைன் போயிடலாம். டைரக்டரை விடுங்க, நீங்க தான் பேசணும். நீங்க பேசுங்க வாங்க. இதெல்லாம் பேசுறது ரெக்கார்ட் ஆகலையா? நீங்க வாங்க. பேசலாமா? ஓகே எல்லாருக்கும் வணக்கம். ஹாட்ஸ்பாட் 2ஓட ஸ்பெஷல் ஷோ இப்போ தான் ஸ்க்ரீன் பண்ணோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சது அப்படின்னா படத்தை ப்ரொமோட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். சரி நான் பேசிடுறேன். கேட்கவே இல்லையா? இப்போ ரோலிங்கில் இருக்கா? அப்போ வந்துருச்சா? ஓகே. ஆடியன்ஸோட பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களோட ரியாக்ஷன்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ரியாக்ஷன் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே கூட பாருங்கள், பார்த்து உங்களுக்கு எப்படி தோணுச்சோ அதை சொல்லுங்கள். பிகாஸ் வி ஒர்க் ஸோ ஹார்ட் ஆஸ் அன் என்டையர் டீம். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். பேசுறீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே ஓகே எல்லாருக்கும் வணக்கம். செக் பண்ணாங்க. சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆதித்யா பாஸ்கர். ஹாட்ஸ்பாட் 2ஓட செலிப்ரிட்டி ஷோ பார்த்துட்டு வரோம். நானும் இப்போ தான் பார்க்குறேன், முதல் வாட்டி பார்க்குறேன். சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. ஹாட்ஸ்பாட் 1 எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு அதோட ஒரு என்ஹான்ஸ்டு வெர்ஷனாக தான் இது இருக்குது. இன்னும் பெட்டரான, இன்னும் விதவிதமான ஸ்டோரிஸோட உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். 23rd ரிலீஸ் ஆகுது. நீங்கள் வந்து தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக டிசப்பாயிண்ட் ஆகாமல் பயங்கரமாக என்டர்டெயின் ஆவீங்க. எல்லோரும் ரொம்ப ஆசையாக படம் எடுத்திருக்கோம். ஸோ விக்னேஷ் ப்ரோ வந்து புதுசாக விதவிதமாக ட்ரை பண்ணுறது ஒரு ஹாபியாக வச்சுருக்காரு. அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் தேங்க்யூ. 23rd எல்லோரும் ஹாட்ஸ்பாட் பார்க்க வந்திருக்க மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி தான் ஷோ எல்லாத்தோடையும் ஆடியன்ஸோடு பார்த்தேன். ஸோ வெரி ஹாப்பி. விக்னேஷ் வந்து என்கிட்ட நிறையா சொல்லிகிட்டே இருப்பார், ப்ரோ இந்த இடத்துல இது ஒர்க் அவுட் ஆகும், இது நல்லா இருக்கும், இது உண்மையிலேயே எல்லாருக்கும் ரசிப்பாங்க அப்படின்னு. சரி ஒரு 10ல் ஒரு 5ஆவது ஒர்க் அவுட் ஆகும் நாங்கள் நினச்சிட்டு இருப்போம். பட் இன்றைக்கி தேட்டரில் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அதான் விக்னேஷ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ப்ரோ நம்ம 1-2 கரெக்டாக வந்துட்டாலே நம்ம பெருசாக பார்க்குறோம். பட் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எல்லாமே. அண்ட் அமர் வந்து இதில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக நான் எப்போவும் ஃபீல் பண்ணுற விஷயம், காமெடிங்கிறது நான் ரொம்ப ஒரு எப்போவுமே ஒரு பெரிய ஒரு விஷயம் நான் பார்த்துட்டே இருப்பேன். இருக்கணும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும். ஒரு காமெடினால தான் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். அமர் வந்து அதில் ஒரு பிளாஸ்ட் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும் நான் நம்புகிறேன். ப்ளீஸ் டூ கம் இன் தியேட்டர்ஸ். 23rd அங்கே வரோம். ப்ளீஸ் தேங்க்யூ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கேட்குதா? இப்போ தான் ஹாட்ஸ்பாட் 2உடைய ஒரு செலிப்ரிட்டி ஷோ முடிச்சுட்டு வரோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என் கதையை தாண்டி எல்லார் கதையும் ரொம்ப பிடிச்சது. பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
ப்ரீமியர் ஷோக்கு ஓகே ஹாட்ஸ்பாட் 2ஓட ப்ரீமியர் ஷோக்கு இன்றைக்கி வந்திருந்த எல்லா செலிப்ரிட்டிஸ் அண்ட் மீடியா பீப்புள், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். அண்ட் இன்றைக்கி படம் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எல்லாரோட ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு படி அதிகமாகவே தான் இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஹாட்ஸ்பாட் 1 விட 2 இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாராட்டுறப்போ உண்மையிலே அது ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு ரிசப்ஷனை வந்து மீடியாவுமே வந்து பப்ளிக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் பீப்புள் எல்லாருமே இது ஒரு ஜனரஞ்சகமான படம், எல்லாருமே வந்த எல்லா செலிப்ரிட்டிஸுமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ளிக்குமே வந்து ஜான் 23 இதை தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். தேட்டரில் வந்து இது அவ்வளோ என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம், கருத்துக்களோட ஒரு நகைச்சுவை ஜனரஞ்சகமான ஒரு கதைகளாக அமைஞ்சிருக்கு. ஸோ ப்ளீஸ் தேட்டருக்கு வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே ஹாட்ஸ்பாட் 2 எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாமே நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் வெளியில் நல்லா தெரிகிற மாதிரி ரிவ்யூஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்புறீங்க. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். அந்த தேங்க்ஸ் வந்து நான் விக்னேஷ் அண்ணா விட அதிகமாக அஸ்வின் ப்ரோக்கு தான் சொல்லணும். நான் அந்த ஸ்பேஸ் அவர் கொடுத்தனால தான் அந்த ஹியூமர் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ லைக் எப்படி ஹாட்ஸ்பாட் 1 வந்து ஜெயிக்க வச்சுருந்தா அதே மாதிரி ஹாட்ஸ்பாட் 2யும் லைக் ஜெயிக்க வச்சு லைக் ஹாட்ஸ்பாட் 3க்கு ஒரு வழி வகுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ சார். கேட்குதாங்க? நான் இந்த படத்தோட டிஓபி. நான் இதில் அஸ்வின் கதையும் பிரியா பவானி சங்கர் கதையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இது நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த மாதிரி நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்லா பூஸ்ட் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ். இது நடுவில் இருக்கு, பரவாயில்லையா? குரூப் ஃபோட்டோ இந்த ஜனவரி 23க்கு வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு மூவின்னே சொல்லலாம். விக்னேஷ் சார் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட் எப்படியோ அதே மாதிரி செகண்டும் நல்ல ஃபன்னாக பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம். ஃபன்னும் மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கும் வந்துட்டு ஒரு கருத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று கனெக்ட் ஆகும். எனக்கு இது கனெக்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் பார்க்குற மக்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இது கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஸோ விக்னேஷ் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறேன். நல்லாயிருக்கு, ஒரு பெஸ்ட்டு மூவின்னு சொல்லலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப ஃபன்னாக எங்கேஜிங்காக இருந்துச்சு. ஆடியன்ஸோட ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு. எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.